இந்த ஒரு சுருக்கு கணக்கு பாருங்க. 4 பவர் எக்ஸ் பிளஸ் 2 ஈக்குவல் டு 2 பவர் எக்ஸ் பிளஸ் 13 எனில் எக்ஸின் மதிப்பு காணுங்க. அதாவது இங்கே எக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ அடிமானங்கள் ரெண்டும் உற்று நோக்குங்க. அடிமானங்கள் ரெண்டும் சமமா இல்லை இந்த மாதிரி கணக்குலன்னா சமப்படுத்தணும். அப்போது 2 4 ஆக்க முடியாது. அப்போ என்ன பண்ணலாம், 4 2 ஈஸி ஆக்கலாம். எப்படி பண்ணலாம், இப்போ 2 ஸ்கொயர் தான் என்னது 4. அப்போது 2 ஸ்கொயர் ஹோல் பவர் எக்ஸ் ப்ளஸ் 2 சரிங்களா ஈக்குவல் டு 2 பவர் எக்ஸ் ப்ளஸ் 13. இந்த அடுக்குக்கு மேலே இன்னொரு அடுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு ரூல் இருக்குது பாருங்கள். ஏ பவர் எம் ஹோல் பவர் எம் ஈக்குவல் டு ஏ பவர் எம் இன்ட்டு என். அதாவது ஒரு அடுக்குக்கு மேலே இன்னொரு அடுக்கு இருந்ததுன்னா அந்த 2 அடுக்கையும் பெருக்கிக்கலாம் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. அப்போ எப்படி பெருக்கலாம், 2 பவர் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 சரிங்களா ஈக்குவல் டு 2 பவர் எக்ஸ் ப்ளஸ் 13. அப்போது என்ன பண்ணலாம், 2 பேருக்குங்க, எக்ஸ் கூடயும் பெருக்கணும் 2 கூடயும் பெருக்கணும். அப்போது 2x ப்ளஸ் 4ன்னு வந்துருங்களா, 2 2 4. அப்போது 2 பவர் எக்ஸ் ப்ளஸ் 13. இப்போ அடிமானங்கள் ரெண்டுமே என்ன பண்ணுறோம், சமப்படுத்திட்டோம். அடிமானங்கள் ரெண்டும் சமமாக இருந்து நடுவில் ஒரு ஈக்குவல் இருந்ததுன்னா என்ன பண்ணலான்னா அடுக்குகளையும் சமப்படுத்திக்கலாம் அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணலாம், அடுக்குகளை சமப்படுத்தினா 2 பவர் எக்ஸ் அதாவது 2x ப்ளஸ் 4 ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 13 ஈக்குவல் டு பண்ணிட்டேன்னா இப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கமும் நம்பரெல்லாம் ஒரு பக்கமும் கொண்டு போயிடுங்க. இங்கே 2x அப்படி வச்சுக்கிறேன். இந்த எக்ஸ் ஈக்குவல் டு இந்தாண்ட வந்தால் மைனஸ் எக்ஸ்னு வந்துடும் ஈக்குவல் டு 13 இப்படியே இருக்கட்டும். 4 இந்தாண்ட வந்தால் -4. அப்போ 2xல் ஒரு எக்ஸை கழிச்சோன்னா எக்ஸ்ன்னு கிடைக்கும். 13 4 போச்சுன்னா 9. அப்போ எக்ஸின் மதிப்பு என்னது 9 9. புரியுதுங்களா. இந்த ரூல் முக்கியமானது. அதாவது ஒரு அடுக்குக்கு மேலே இன்னொரு அடுக்கு இருந்தால் அந்த 2 அடுக்குகளையும் பெருக்கிக்கலாம். அப்புறம் அடிமானங்கள் ரெண்டும் சமமாக இருந்து நடுவில் ஈக்குவல் கொடுத்தா அடுக்குகளை சமப்படுத்திக்கலாம். வேணால் எழுதி வச்சிங்க, முக்கியமானது. தேங்க்யூ.